6, 9 காம்பினேஷன் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காம்பினேஷனாக வந்து இருக்கும். 369 ரூபாய் நோட்டுகள் உங்கள் ரூபாய் நோட்டில் எப்படி இருக்கணுன்றதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 3 நம்பராக இருக்கலாம், இல்லைனா கடைசியில் இருக்கிற அந்த 3 நம்பராக இருக்கலாம். நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணால் இருக்கலாம். இந்த இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற 3 நம்பர், அதாவது 369 ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா 369 வந்து முடியணும். இந்த முன்னாடி இருக்க இலக்கமாக இருக்கலாம், இல்லைனா பின்னாடி இருக்க இலக்கமாக இருக்கலாம். அப்படி தான் வந்து நீங்கள் லக்கி நோட்டை வந்து தேர்ந்தெடுக்கணும். நடுவில் இருக்கிற இலக்கம்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருக்காது. இப்போது இந்த ரூபாய் நோட்டுகள் கிடைச்சா என்னெல்லாம் செய்யலான்றதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ரூபாய் நோட்டுகள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா யார்கிட்ட இருந்து வேணால் இந்த பணம் வந்திருக்கலாம். அதுக்கான நெகட்டிவிட்டி போக்கணும் அப்படின்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதில் லைட்டாக வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதில் இந்த நோட்டை வந்து கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கல்லுப்பு தண்ணி இருக்குல்ல, அது உங்களுக்கு நெகட்டிவிட்டி வந்து போக்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 பொருள்கள் யூஸ் பண்ணலாம். ஜவ்வாது, புனுகு, மஞ்சள், இல்லைன்னா அத்தர். இந்த 4 பொருளில் எது வேணால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 4 பொருட்கள் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரக்கூடிய பொருட்கள் ஆகும். அதனால் வந்து இதை பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது. 3ஆவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சென்டெல்லாம் போட்டுட்டீங்க, ரூபாய் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் உங்களோட ரூபான்றது வந்து நீங்கள் பதிவு பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இமேஜினரியாக, அதாவது ஒரு கற்பனையில் நீங்கள் உங்களோட பேர் இருக்குல்ல, அந்த பேருக்கான முதல் எழுத்து இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ரூபாய் நோட்டில் சென்டரில் வந்து நீங்கள் இமேஜினரியாக கையில் எழுதுங்க. 4ஆவது என்ன பண்ணணும் அப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் அந்த நோட்டை வந்து நீங்கள் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கணும். இந்த நோட்டை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்ஸில் யூஸ் பண்ணலாம், உங்கள் கல்லால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்னென்னா உங்கள் லாக்கர் இருக்குன்னா லாக்கர்லேயும் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், மனிதவள ஆலோசகர்.